எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 122வது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடலை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 121 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். கோடிக்கணக்கானவர்கள் இதுல சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்காங்க. அவர்களது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இந்த நம் நிகழ்ச்சியில பேசி அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்முடைய நோக்கம் என்பது இன்னைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியிருப்பார். அதாவது 2026ல பிஜேபி ஆட்சி அமைக்கும், மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கிற பொழுதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டுல என்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் கடந்த 3-4 ஆண்டுகளாகவே நம்ம அதிமுக தொண்டர்களிடத்துல எடுத்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமே இதுதான். அதாவது அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க இப்ப ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஆதரவு அளிப்பதை போல அவர்களை தாங்கி பிடிப்பது போல ஒரு போக்கு காட்டி கொண்டு அந்த ஊழல் வழக்குகள்ல இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களை ஒதுக்கி அந்த ஊழல் வழக்குகளால் அவர்கள் அந்த தண்டனை, நீதிமன்றம், விசாரணை என்கிற அளவுல அவர்களை ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி அதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சி தனதாக்கி கொண்டு. ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது திமுகவுக்கு எதிரான அந்த வாக்கு வங்கி. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யறாங்க? திமுகவுக்கு எதிரான சக்தி பிஜேபி தான் என்று ஒரு விதத்துல உருவகப்படுத்தி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கிற அந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த அதிமுக வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி தனதாக்கி கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனா இந்த ஊழல் வழக்குகள்ல சிக்குண்டு கிடக்கிற இப்ப இந்த முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ், ஓபிஎஸ் உள்பட அனைவருமே அவர்களை பாதுகாத்து கொண்டால் போதும் என்கிற அளவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பட்டு செல்கிறார்கள். இதுல இருந்து நம்ம அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை மீட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் 2026ல மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக தலைமையில அதிமுக முதலமைச்சரால் எம்ஜிஆர் ஆட்சி நிறுவப்படணும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வழியில தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு இந்த ஊழல் வழக்குகள்ல இவ்வளவு அமைச்சர்கள் சிக்குண்டு கிடக்குறாங்க. அவர்களால இந்த இயக்கம் பாதிக்கப்படக்கூடாது. உள்ளாட்சி தேர்தல் என்பது இப்ப 9 மாவட்டங்கள்ல நடக்குது. அது 7 மாவட்டங்கள் வட மண்டலத்துல, வட தமிழகத்துல இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இதற்கு முன்பே செய்திருந்தால் நமக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வாக்கு அதிகமாக சென்ற சட்டமன்ற தேர்தலிலேயே கிடைச்சிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அந்த 10.5% மட்டும்தான் இந்த முறை ஆளுகிற வாய்ப்பை அதிமுக இழந்திருக்கு. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் எந்த அளவுல இருக்கும், நம்மோடு பயணிக்கிறவர்கள் யாரேனும் அந்தந்த பகுதிகளில் போட்டியிடுகிறார்களா, அவர்களுக்கு என்ன மாதிரியான நம்ம உதவிகளை, ஆதரவுகளை செய்யலாம், கள நிலவரம் எப்படி இருக்கும், பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கும், எதிர்கால இந்த ஊழல் வழக்குகள்ல இந்த அமைச்சர்கள் மீண்டு வருவாங்களா, இந்த சூழ்நிலையில அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி இவர்களது முயற்சி 2026ல ஆட்சி அமைக்கிற முயற்சியை தடுத்து பிஜேபியையும் நாம் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து நின்று எம்ஜிஆர் ஆட்சியை, அதிமுக ஆட்சியை 2026ல நம்ம நிறுவனம். இதுல யாரெல்லாம் பேச விரும்புகிறீர்களோ சிறிதளவு கை உயர்த்தலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம். நல்ல ஒரு வரவேற்பை, நல்ல கருத்துக்களை பல பேர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறாங்க. நிச்சயமா இந்த கட்சி எல்லாரும் சொன்ன கருத்து என்ன, ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்போ ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. தலைமை என்பது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். அது கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான்னா அது ஒரு ஊராட்சி செயலாளர் யாரு, ஒன்றிய செயலாளர் யாரு, நகர செயலாளர் யாரு, எம்எல்ஏவுக்கு வேட்பாளர் யாரு, மாவட்ட செயலாளர் யாரு, தலைமையில பொதுச் செயலாளர் யாருங்கிறது வரைக்கும் அந்த தொண்டர்கள் முடிவு எடுக்கணும். சாதி மதம் இல்லாத அதற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக அதிமுக வழிநடத்தப்படணும். லஞ்சம் ஊழல்
இல்லாதவர்கள் முன்னிலைப்படுத்தப்படணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி வந்து நமக்கு தேவை. இத வழிநடத்தினாலே வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல்கள்ல ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்து வரும். இப்ப நம்ம இந்த விவாத நிகழ்ச்சி எல்லாமே என்னுடைய ஃபேஸ்புக்ல லைவா வந்திருக்கும், யூடியூப்ல வந்து லைவா வந்து வந்திருக்கும். அந்த எம்ஜிஆர் டிவிங்கிற ஒன்றை வந்து நம்ம உருவாக்குவோம். இது நீங்க பேசுற பகுதிகள் மட்டும் வேணும்னா என்னோட உதவியாளர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த நீங்க பேசுற பகுதியை மட்டும் எடிட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க எடுத்து ஷேர் பண்ணலாம், அல்லது மொத்த முழு நிகழ்ச்சியுமே அதுல இருக்கும். சமூக வலைதளங்களை நீங்க எல்லாத்துக்கிட்டையும், எல்லா அதிமுக தொண்டர்கள்ட்டையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு தெரிந்த அதிமுக தொண்டர்கள், நண்பர்கள் எல்லோரும் இதுல கலந்துக்கிட்டு அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு 122 மீட்டிங் வந்து நம்ம நடத்தி இருக்கோம். 15 மாசமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு அடுத்த ஆண்டுங்கிற பொழுது நம்ம வந்து 234 தொகுதியும் கவர் பண்ணிடுவோம். இந்த கொரோனா பிரச்சனைகள், அந்த லாக்டவுன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால நிச்சயமா ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பயணம் சென்று அந்த பொன்விழா ஆண்டுல எல்லா தொகுதிகள்லயும் அந்த கொடிக்கம்பங்களை புதுப்பித்து கொடியேற்ற நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நடத்துவோம். வலிமையான அதிமுகவை உருவாக்கி மீண்டும் ஆளுகிற கட்சியாக இதை கொண்டு வரணும் என்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் நம்ம இதை செய்யறோம். கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.